தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து தேவ வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஒரு சில வாரங்களாக இந்த தலைப்பில் நாம் தேவ வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்களை ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. ஒருவேளை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறீங்க இந்த போதனை தொடரில் அப்படின்னா இந்த மெசேஜ் கேளுங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ப்ரீவியஸ் மெசேஜஸையும் போய் கேளுங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பல காரியங்களை பார்த்துருக்குறோம். அதை ஸ்லைட்டாக அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு இன்றைக்கி வைத்திருக்கிற அந்த கர்த்தருடைய இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த காரியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, முதலாவது ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, எங்களை உருவாக்கின தேவன், தாயின் கர்ப்பத்திலிருந்து எங்களை ஆதரித்து வருகிற தேவன், உம்முடைய சாயல்ல உம்முடைய ரூபத்தில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி இருக்கிறீர். எங்களுடைய பரம தாப்பனாக இருக்கிறீர். இந்நாள் வரை எங்களை ஆதரித்து வருகிறீர். எங்கள் நினைவாக இருந்து எங்களை ஆசிர்வதிக்கிறீர். பிதாவே, உமக்கு நன்றி. பிதாவே, நீர் நல்லவர். உம்முடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் நீடிக்கும் தாப்பனே. பிதாவே, இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் வழிமுறைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நாங்கள் தேவ வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து பயன்படுத்தி ஆசீர்வாதத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், உம்மால் எல்லாம் ஆகும் தாப்பனே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். பிதாவே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா வகையான தேவைகளும் சந்திக்கப்படட்டும். பணத்தின் காரியங்கள் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தின் காரியங்கள் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளின் காரியங்கள், தொழிலின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், வாழ்வின் மற்ற எல்லா பகுதியிலும் தாப்பன அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இருதயத்தின் விருப்பங்களை நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நெடுநாள் ஆசைகள் நிறைவேறட்டும். நெடுநாளாக காத்திருக்கிற அந்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறட்டும். தாப்பனே, இவர்களுடைய வாழ்வில் நீர் பெரிய பலத்த அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல உம்முடைய உதவி அவர்களுக்கு தேவையோ அந்த இடத்துல பலத்த அற்புதங்கள் நடைபெறட்டும். உம்முடைய பலத்த கரம் வெளிப்படட்டும். உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சர்வ வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். தாப்பனே, மாற்றங்கள் உருவாகட்டும். திடீர் பெரிய மாபெரும் மாற்றங்கள் உண்டாகட்டும். உம்மால் கூட்டும் தாப்பனே, நீர் இன்றும் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறீர். இன்றும் சர்வ வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். இவர்களுக்கு முன்பாக இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்கள் இவர்கள் கண்கள் முன்பாக முறியடிக்கப்படட்டும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனை, செய்கிற காரியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, இவருடைய கையின் கிரியைகளை உறுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, வாழ்வில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். பிதாவை, நீர் இவர்களோடு இருந்து செழிக்கச் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜெயிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது நம்முடைய பெரிய பாக்கியம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவரை அணுகக்கூடிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்கு அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி விண்ணப்பம் செய்து பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் வர வேண்டும் என்று விரும்பி
ஜெபத்திற்கான மாபெரும் வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் சொன்னார் அந்த வாக்கு தத்தம்? நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சில சமயம் மக்கள் கர்த்தரை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது என்னங்க, ஏன்னா அவர் லேஸில் கொடுக்க மாட்டார் போல இருக்குது, அவர்கிட்ட பெற்று வாங்குவதெல்லாம் லேசான காரியமா, அவர்கிட்ட அவ்வளோ ஈஸியாக வாங்கிட முடியுமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ரைட்? கர்த்தர் அப்படிலாம் தூக்கி கொடுத்துருவாரா? நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி பாருங்கள், கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்வை நன்மையால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னை சேவிக்கிற தன்னுடைய ஜனங்களின் வாழ்வை நன்மையால் நிரப்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். உங்கள் ஆத்மாவை நன்மையால் திருப்திப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதனால் பாருங்கள், அந்த நோக்கத்தோடு தான் உங்களுக்கு நல்லது செய்யணும், உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், உங்கள் வாழ்வை நன்மையால் நிரப்பணுன்ற ஒரு எண்ணத்தோட கர்த்தர் உங்களுக்கு ஜெப வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் கண்டடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணி உட்காந்துருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், வந்து கேளு, நான் கொடுக்குறேன். அப்போ நாம் இதை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய வாக்கு தத்தத்தை நான் பயன்படுத்த வேண்டும். இது ஜெபத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. என்னுடைய பரம தகப்பனாகிய தேவனிடத்தில் நான் வந்து அவரிடத்தில் விண்ணப்பித்து அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் கொடுக்கலன்னெலாம் சொல்லக்கூடாது. அவராக பார்த்து செய்யட்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவர் என்னை கேட்க சொல்லியிருக்கிறார்ல, அவருடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து அவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி கொண்டு அவரிடத்தில் போய், கர்த்தாவே எனக்கு இதை செய்யுங்க, இது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் தாராளமாக எடுத்து நமக்கு கொடுக்கிறார். நிரம்பி வழிகிற விதத்தில் கொடுக்கிறார், தேவைக்கும் அதிகமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்று நாம் முதல் நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சிருவோம். ரைட்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கிற நன்மையை நினச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, சரி உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருதா, இல்லை எதிர்காலத்தில் உங்கள் தேவை சந்திக்கப்பட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுதா, அதை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அதை குறித்து நாம் பயப்பட்டு கொண்டு இல்லாமல் அந்த காரியத்தை எடுத்து கர்த்தர் கையில் கொடுத்துடணும். அவர் அதை எடுத்துக்கொண்டு அவர் கிரியை செய்வார். நாளைய தினம் வரும்போது அந்த காரியத்தை கர்த்தர் சரி பண்ணி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. நம்ம கவனம் இன்றைக்கி நான் ஒழுங்காக வாழணும், இன்றைக்கி நான் கர்த்தரை பின்தொடர வேண்டும், இன்றைக்கி நான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும், இன்றைக்கி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், இன்று நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்று நான் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்றைக்கி நான் தேவ ராஜ்யத்துக்குன்னு ஏதாவது செய்யணும். ரைட்? என்னுடைய இன்றைய தினத்திற்கு நான் கவனத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நான் விதைக்க வேண்டியதை விதைச்சா நாளைக்கு நல்ல அறுவடை வரும். நாளைய தினத்தை குறித்து பயந்து கொண்டு இன்றைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்து விடக்கூடாது. நிறைய பேர் இப்படி தான் எதிர்காலத்தை கோட்டை விடுறாங்க. எதிர்காலத்தை குறித்த கவலையினால் இன்றைக்கி செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துருது.
எதிர்காலத்தை குறித்து இருக்கிற அந்த பயத்தினால இன்றைக்கி கர்த்தருக்கு கீழ்ப்படியாடுறதில்லை, இன்றைக்கி தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடுறதில்லை, இன்றைக்கி தேவ சித்தத்தை பின்பற்றுவதில்லை. அப்போ நாளைக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளை கழிச்சு குறித்து கவலைப்படுவாங்க. ரைட்? நாளைக்கும் செய்ய மாட்டாங்க. நாளை கழிச்சு வரும்போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த நாளை குறித்து கவலைப்படுவாங்க. பிசாசு ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேட்டர்னை பார்த்துட்டான்னா அதை அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான் பாருங்க. ரைட்? அந்த பலவீனத்தை அவன் பயன்படுத்திக்குவான். சரி, இவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கவலையை கொண்டு வந்துட்டோம்னா இவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, இன்றைக்கி செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு பேட்டர்னை அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த பேட்டர்னை, அந்த பலவீனத்தை அவன் உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்துவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்குறாரு. நீ நாளை குறிச்சுலாம் ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு என்ன நடக்கும்லாம் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காத, இன்றைக்கி என்னை தேடு, இன்றைக்கி என் ராஜ்யத்தை முதலாவது வை, இன்றைக்கி என்னுடைய நீதியை முதலாவது வை, உன் நாளைய தினத்தை நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன். என்ன ஒரு அருமையான நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம தேவனற்றவர்களைப் போல, தேவன் இல்லாதவர்கள் போல நம்ம வாழக்கூடாது. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இருந்தவர், அதாவது கடந்த காலத்தில் இருந்தவர், இருப்பவர், இன்றைய தினத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர், இனிமேலும் வருபவர், நம்முடைய எதிர்காலத்திலையும் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நித்திய தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம கர்த்தரால் இல்லாத மக்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் கிடையாது. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வாழலாம். நாம் தேவன் மீது வைக்கும் விசுவாசத்தினால இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாம். பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் கூட அதை கர்த்தர் கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் சமாதானத்தோடு இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்துக்கு கவனம் கொடுத்து அதை கரெக்டாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார், என் பாரங்களை அவர் சுமப்பார், என்னுடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆல்ரைட், சரி, நம்ம ஏற்கனவே பல காரியங்களை இந்த போதனை தொடரில் கவனிச்சிருக்கிறோம். முதலாவது நம்ம சொன்ன பாயிண்ட் என்ன, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவனுடைய குடும்பத்தாராக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, தேவனோடு கூட இரத்த உடன்படிக்கையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கென்று கர்த்தர் ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அநேக மேன்மையான மகத்துவமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அளவில்லாத தேவ உதவி இருக்குது. அதனால் நீங்கள் கர்த்தரை அறியாத ஒரு புறவினத்தானைப் போல, அஞ்ஞானியைப் போல வாழணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தேவனை தேடும்போது அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, பரலோக தேவன் என்னுடைய பரமபிதா, எனக்கு உதவி இருக்கிறது, எனக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் இரத்த உடன்படிக்கை இருக்கிறது, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னோடு கூட எப்பொழுதும் இருந்து என்னை ஆசீர்வதிப்பார். இந்த ரெண்டு சத்தியங்களும் தான் இந்த போதனைக்கே ஒரு முதுகெலும்பு. இதன் அடிப்படையில் தான் மற்ற காரியங்கள்லாம் பேசப்படுகிறது. அதே போல் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்த்தோம். கர்த்தர் நம் நினைவாக இருக்கிறார், நம்மை குறித்து யோசிக்கிறவராக இருக்கிறார், நமக்கென்று நன்மைகளை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை, தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார், அவைகளை பூர்த்தி செய்யும்படி, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும்படி, அந்த சூழ்நிலைகளை கையாளும்படி அவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அது இன்னொரு காரணம். அடுத்த பாயிண்ட், இந்த போதனை தொடரில் நம்ம பார்த்த அடுத்த பாயிண்ட். போன மெசேஜில் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்ய வேண்டும், நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் கரெக்டாக இருக்கணும். வாழ்க்கையில் நம்ம முதலாவது இடத்துல தேவனை வைக்கணும். பணம் நம்முடைய எஜமானாக இருக்கக்கூடாது, தேவன் நம்முடைய எஜமானாக இருக்க வேண்டும். ரைட்? மற்ற எந்த பொருளை காட்டிலும், எந்த மனிதனை காட்டிலும்
கர்த்தர் நம்முடைய வாழ்வில் மேலானவராக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் சிங்காசனம் அமைத்து ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை போன மெசேஜில் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதே மத்தேயு 6:26 கொஞ்சம் கவனிப்போம். போன மெசேஜில் 25 பார்த்தோம். இதை வச்சு தான் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது தேவராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முதலாவது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ரைட், இன்றைக்கி 26 கவனிக்க போகிறோம். இங்கே கர்த்தர் ஒரு அருமையான ஒரு போதனை கொடுக்குறாரு நம்மளுக்கு. ரைட், 26 ஆரம்பித்து 30 வரைக்கும் ஒரு அருமையான போதனை இருக்குது. நம்ம குறிப்பாக இன்றைக்கி 26 தியானிக்க போகிறோம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இதில் அநேக அருமையான வெளிப்பாடுகள் இருக்கிறது இந்த வசனத்தில். முதலாவது நம்ம இங்கே பார்க்குறோம், கர்த்தர் பட்சிகளை, அதாவது பறவைகளை கவனித்து பார்க்க சொல்கிறார். வேதம் முழுவதும் பார்த்தோம்னா கர்த்தர் தான் படைத்த அந்த மற்ற சிருஷ்டிப்புகளின் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இதை நம்ம பார்க்குறோம். ரைட், உதாரணத்துக்கு நீங்கள் நீதிமொழிகள் 6 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு போதுகிறது. இந்த எறும்பை கவனி அப்படின்ற கர்த்தர். எறும்புகளை கவனிக்கணுமா? ஏன் எறும்புகளை கவனிக்கணும்? ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களுக்கு தலைவர்கள் இல்லை, ஆளுகை செய்கிறவர்கள், சூப்பர்வைசர்ஸ் இவங்களாம் இல்லை. இருந்தாலுமே அந்த எறும்புகள் பார்த்திங்கன்னா அந்தந்த காலத்தில் அந்தந்த வேலையை கரெக்டாக பார்க்குது, சேர்த்து வைக்குது. வரப்போகிற காலத்துக்கு தேவையான அந்த உணவெல்லாம் முன்னாடியே சேர்த்து வைக்குது. ரைட், இப்படி கர்த்தர் அந்த எறும்புகள் மூலமாக நமக்கு பல போதனைகளை கற்றுக் கொடுக்குறார். நல்ல ஒரு கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அதாவது அவர் சொல்கிறார் பாருங்களேன், 7ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, அதற்கு, அதாவது எறும்புகளுக்கு, பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். ரைட், வேலையை ஒழுங்காப்பார் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. வேலையை பார்க்கலன்னா அப்புறம் சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறதுக்கு ஆள் இல்லை. இப்படிலாம் யாருமே மேற்பார்வை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தும், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். முன்னாடியே இந்த தானியங்கள்லாம் சேர்த்து வைக்குது. ஏன்னா அறுப்பு காலம் வரப்போகுது, அந்த நேரத்தில் எனக்கு உணவு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த உணவுக்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னாடியே செஞ்சு வைக்குது. ஹல்லேலூயா. இப்படி இந்த இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்களில் கர்த்தர் கழுகுகளை நமக்கு உதாரணமாக காமிக்கிறாரு, சிங்கத்தை உதாரணமாக காண்பிக்கிறார். இப்படி பல இடங்களில் இயற்கையை நமக்கு கர்த்தர் உதாரணமாக காண்பிக்கிறார் இல்லையா. அதே போல் தான் இங்கே கர்த்தர் பறவைகளை காமிக்கிறார். ரைட், பறவைகளை காமிச்சு அவைகளுடைய சுபாவம், வாழ்க்கை முறையை எடுத்து காண்பிக்கிறார். எதுக்குன்னா கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்வில் செயல்படுகிறார் என்பதை போதிப்பதற்கு இந்த பறவைகளை பயன்படுத்துகிறார். குறிப்பாக இங்கே சொல்லும்போது, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. 3 காரியங்களை சொல்கிறார். விதைப்பு, அறுப்பு, சேமிப்பு இல்லையா. இது 3 பார்த்திங்கன்னா இது எதை குறிக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். சில பேர் இது அவங்க வாழ்க்கை முறையாக இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் விவசாயம் செய்யாத ஆட்களுக்கு இது லேசில் மனசில் பதிகிறதில்ல. அது என்னங்க விதைக்கிறது, அறுக்கிறது, சேர்த்து வைக்கிறது, களஞ்சியங்கள் அப்படின்னா அதை வச்சு நான் என்ன பண்ணேன், நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி யோசிச்சிடுறாங்க. ஆனால் விதைப்பு என்பது இங்கே கர்த்தர் ஒரு விவசாயியை உதாரணமாக வச்சு நமக்கு காமிக்கிறார் இல்லையா. ரைட், விவசாயி என்ன பண்ணுறான், அவனுடைய வேலை என்ன, விதைக்கிறது, விதைச்சது விளைஞ்சதுக்கப்புறம் அதை அறுக்கிறது, அறுத்ததை எடுத்து களஞ்சியங்களில் போய் சேர்த்து வைக்கிறது, அப்புறம் சேர்த்து வச்சதை எடுத்து சாப்பிட்றது, அப்புறம் சேர்த்து அந்த விதை நெல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அறுவடையில் 2 காரியம் இருக்கும். 2 காரியம் எடுத்து வைப்பாங்க. ஒன்று
அடுத்த விதைப்பின் காலத்தில் விதைக்கிறதுக்கு தேவையான விதையை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலலாம் சொல்லுவோம் இல்லையா, விதை நெல் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விதை நெல்லை யாரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டு அப்புறம் விதைக்கிறதுக்கு எங்கே போகிறீங்க, அப்புறம் கடைக்கு போய் விதை வாங்கணும், அதுக்கு தனியாக காசு செலவழிக்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, விதை நெல்லுன்றதை விதை நெல்லை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் தான் சேல் பண்ண விற்று பணம் சம்பாதிப்பாங்க இல்லையா. அப்போது இது ஒரு விவசாயியின் வாழ்க்கை முறை. நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? விதைப்பு என்பது வேலை, அறுப்பு என்பது நம்முடைய வருமானம். அது சம்பளமாக இருக்கலாம், இல்லை லாபமாக இருக்கலாம். ரைட். வேலை பார்க்குறவங்களுக்கு அது சம்பளம், தொழில் பார்க்குறவங்களுக்கு லாபம் இல்லையா. ரைட். அப்புறம் களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பது என்பது இப்போ இன்றைக்கி காலத்தில் பார்த்தோம்னா நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போய் நம்ம பணத்தை போட்டு வைக்கிறதோ, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது லாக்கர் அப்படி ஏதாவது வச்சு அந்த லாக்கருக்குள்ளே போய் நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறதோ, அந்த மாதிரி பார்க்கலாம் இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பட்சிகள் வேலை பார்க்கறது கிடையாது, சம்பாதிக்கிறது கிடையாது, சேர்த்து வைக்கிறது கிடையாது. இது மூணையுமே இந்த பறவைகள் செய்கிறதில்ல. அவைகள் நம்மளை மாதிரி கிடையாது பாருங்க. ஐயோ வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் சிந்தித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை பறவைகளுக்கு கிடையாது. பொதுவாக மிருகங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காரியம் கிடையாது. அப்படி எதுவுமே செய்யாமல் இருக்கிற இந்த பறவைகளையே கர்த்தர் கவனம் வச்சு அந்த பறவைகளை நினைத்து அந்த பறவைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எதையுமே செய்யாத பறவைகளையே கர்த்தர் நினைத்து பார்க்கிறார், அந்த பறவைகளுடைய தேவைகளை சந்திக்கிறார். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான காரியங்கள் இல்லையா. வேலை பார்க்குறது முக்கியம், சம்பாதிக்கிறது முக்கியம், சேமித்து வைக்கிறது முக்கியம். இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் செய்யணும் இல்லையா. இதெல்லாம் இந்த பறவைகள் செய்கிறதே கிடையாது. அவங்க வாழ்க்கை முறையே இது கிடையாது. அது பேசாமல் எந்திரிக்கும், இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு அது ஒன்றும் பிளான்லாம் பெருசாக போட்டு வைக்கிறது கிடையாது. சாப்பாடை தேடி கிளம்பி போகும், அப்படி தான். ரைட். இந்த காலையில் பார்த்துருப்பீங்க, ரைட், கூட்டமாக பறவைகள் அந்த ஒரு பக்கம் போகும். அப்புறம் சாயங்காலம் கூட்டமாக பறவைகள்லாம் திரும்பி அதுகளோட கூடுகளுக்கு போகும். இதெல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம இல்லையா. அந்த மாதிரி அது பேசாமல் அன்னன்னைக்கு வாழ்க்கையை அன்னன்னைக்கு பார்க்கும். ரைட். இன்றைக்கி போய் நமக்கு இன்றைக்கி சாப்பாடு வேணும் அப்படின்னு அது பேசாமல் கிளம்பி போகும். என்ன தைரியத்தில் போகுது? இந்த பறவைகளுக்கெல்லாம் ஒன்று தெரிஞ்சிருக்குது பாருங்கள், என்னை படைத்த தேவன் எனக்கு உணவளிப்பார். இந்த பறவைகள் இதெல்லாம் இன்ஸ்டிங்க்டிவாக அறிஞ்சு வச்சுருக்குது. ரைட். இந்த மிருகங்கள் படைப்புகள் இருக்கலாம், கர்த்தர் அவைகளுடைய அவங்களுடைய அந்த உள்ளார்ந்த அந்த மனதுக்குள்ளே வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு இன்ஸ்டிங்க்ட் வச்சிருக்கிறார். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார். தேவனை நோக்கி இந்த உயிரினங்கள்லாம் காத்திருக்குது அப்படின்னு சங்கீதம் நமக்கு போதிக்குது. ரைட். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு 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 மெகா ப்ராஜெக்ட் ஒவ்வொரு நாளும் செய்கிறார். கர்த்தர் பல காரியங்களை அட் அ டைம் கையாளுகிற தேவன். அதில் அவர் செய்கிற ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஜாப், ஒரு அதிமுக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படைப்புகள் எல்லாவற்றிற்கும் உணவளிப்பது. ரைட். மனுஷர்கள் உட்பட. இன்றைக்கி நீங்கள் பெரும் பணக்காரராக இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லாதவங்களாக இருக்கலாம். எந்த ரீதியில் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை உங்களுக்கு கொடுக்கறது கர்த்தர். உணவளிப்பது கர்த்தர். புரியுதா? ரைட். நீங்கள் அடுத்த 10 தலைமுறைக்கு காசு சொத்து வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை பணம் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம். இருந்தாலுமே நீங்கள் சாப்பிட்றீங்கள, அந்த சாப்பாடு கர்த்தர்கிட்ட தான் வருது. ரைட். நீங்கள் ஒரு அடுத்த 6 மாதத்துக்கு வீட்டு பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிற ஆளாக இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே அதை கொடுக்கறது கர்த்தர். நம்ம இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இன்றைக்கி ஏதாவது நம்ம வேலை பார்த்தா செய்யணும், நாளைக்கு சாப்பாடு வேணும்னா இன்றைக்கி வேலை பார்க்கணுன்ற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய தேவையை சந்திப்பது கர்த்தர். சகல உயிரினங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார்.
ரைட். அது மனுஷனுக்கு மட்டுமல்ல, பறவைகள், குருவிகள், சிங்கம், புலி, யானை, ரைட், மீன்கள், மச்சங்கள் எல்லாவற்றுக்கும், பறவைகளுக்கும் ரைட் உணவளிப்பது யார்? கர்த்தர். ஒரு மெகா ப்ராஜெக்ட் டெய்லி செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஊர்லலாம் இந்த சத்துணவு கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லையா? ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டெய்லி அத்தனை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ரைட். அந்த மாதிரி கர்த்தர் வந்து டெய்லி தன்னுடைய படைப்புகளுக்கு பூரா சாப்பாடு அவர் தான் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உதாரணத்துக்கு பாருங்கள், சங்கீதம் 147 போங்க. சங்கீதம் 147 7ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 147 7ஆம் வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தோம்னா ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. கர்த்தர் துதியுடன் கர்த்தரை துதியுடன் பாடிக்கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் புல்லை முளைப்பிக்கிறார். எவ்வளோ வேலை பார்க்குறாரு பாருங்கள் கர்த்தர் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு சங்கீதங்களை வாசிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஜெப வழிமுறை நமக்கு போதிக்கப்படுகிறது. எப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள்லாம் எப்படிப்பட்டவைகள், கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் விவரமாக எழுதப்பட்டிருக்குது. அதே மாதிரி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை நாம் தியானிக்கணும். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த நன்மைகள், ரைட். நமக்கு செஞ்ச அற்புதங்கள், நன்மைகள், பழங்காலத்தில் பைபிளின் காலங்களில் கர்த்தர் செய்த கிரியைகள், இவைகளெல்லாம் நான் நினச்சி பார்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள், அந்த போதனைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரைட். என் வாழ்க்கையில் அந்த காரியங்களுக்கு வந்து நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன். இட்ஸ் an important part of my devotion to God, ரைட். நான் வந்து இதை குறித்து அதிகமாக சிந்திப்பேன், பேசுவேன், ரைட். என் குடும்பத்தில் என் மனைவியோடு, பிள்ளைகளோடு பேசும்போதெல்லாம் கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து தியானிப்பது, அவைகளை குறித்து பேசுவது, கர்த்தர் செய்த அற்புதங்களை குறித்து பேசுவது, இதெல்லாம் எங்களுடைய வழக்கம், ரைட். கர்த்தர் இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அது வந்து எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். நான் உங்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சங்கீதங்களை டெய்லி வாசிங்க. இந்த காரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுங்க. கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள், அவர் டெய்லி தன்னுடைய படைப்புகளை குறித்து அவர் செய்கிற காரியங்கள், நம் வாழ்வில் செய்கிற காரியங்கள், அவர் முன்பாக செய்த அற்புதங்கள், இன்றைக்கி செய்கிற அற்புதங்கள், இவைகளை குறித்தெல்லாம் எப்படி சிந்திக்கணும், என்ன பேசணும், கர்த்தரை எப்படி துதிக்கணும், இந்த காரியங்கள்லாம் கற்றுக்கோங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுங்க. நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லா அருமையாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போது தொடர்ந்து வாசிப்போம். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் தானாக நடக்குதுன்னு. தானாலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது. பாருங்கள், தானாக நடக்கும் அப்படின்னா ஏன் ஒரு சில இடங்களில் பாலைவனம் இருக்குது, ஏன் மற்ற இடங்களில் மேகங்கள் இருக்குது, மலை இருக்குது, புல் இருக்குது? தானாகவே இது எல்லாமே நடக்கணும்னா இது எல்லா இடத்துலையும் நடக்கணும் இல்லையா, ரைட். டிஃப்ரென்ஸே இருக்கக்கூடாது. இப்போ இங்கே இப்போ நம்ம மதுரையில் நடக்கிற மாதிரி சென்னையில் நடக்கணும், சென்னையில் நடக்கிற மாதிரி பாம்பேயில் நடக்கணும், பாம்பேயில் நடக்கிற மாதிரி ஆஃப்ரிக்காவில் நடக்கணும், ஆஃப்ரிக்காவில் நடக்கிற மாதிரி தென்னாப்பிரிக்காவில் நடக்கணும், அங்கே நடக்கிற மாதிரி அப்புறம் யூரோப்பில் நடக்கணும். ஏன் இடத்துக்கு இடம் வித்தியாசம் இருக்குது? ஏன்? இதில் வந்து அநேக ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது கிடையாது. தேவ ராஜ்யம் இதில் ஈடுபட்டிருக்குது, கர்த்தர் இதில் ஈடுபட்டிருக்கிறாரு, பிரமாணங்கள், ஆசீர்வாதம், சாபங்கள் இவைகள்லாம் ஈடுபட்டிருக்குது. இப்படி பல காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அது வந்து ஒரு இக்னரன்ஸ், ரைட். சரியாக புரியலை, சரியாக வழங்கலைன்னு அர்த்தம். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 9ஆம் வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார்.
ரைட். யார் கொடுக்குறா? மிருக ஜீவன்கள் எல்லாம், சிங்கம், புலி, யானை, மச்சங்கள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வந்து ஆகாரம் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. காக்கை குஞ்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? இத்தினூண்டா இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணும்? அதெல்லாம் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ காக்கை குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ தாய் பறவை, தாப்பன் பறவை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அப்புறம் போனால் திரும்ப வரும்ன்றது நிச்சயம்லாம் கிடையாது. எங்கேயாவது யாராவது வேட்டையாடுவாங்க, இல்லை வேறு மிருகம் ஏதாவது அடித்து சாப்பிட்ரும். இப்படி பல காரியங்கள் இருக்குது இந்த மிருகங்கள், பறவைகளுடைய வாழ்க்கையில், மீன்களுடைய வாழ்க்கையிலுமே. ரைட். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி. இப்போ நம்ம மனுஷர்கள்லாம் இப்போ பொதுவாக பேசும்போது என்ன சொல்கிறோம்? ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும் பிரதர். என்ன பண்ணணுமா? ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும். சரி, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் பாருங்கள், இந்த ஃப்யூச்சர் செக்யூரிட்டி வேணும்னா முதலாவது கர்த்தரை விசுவாசிக்கணும். ரைட். கர்த்தரை நம்பணும். அப்போ தான் ஃப்யூச்சர் செக்யூர்டாக இருக்கும். ரெண்டாவது அதுக்குரிய அந்த கர்த்தருடைய பிரமாணங்களை கடைபிடிக்கணும். ரைட். கர்த்தரை விசுவாசிக்கணும். கர்த்தர் சொல்லுகிற அந்த பிரமாணங்களை கையாள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சர்லாம் செக்யூர் பண்ண முடியும். வெறும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால ஃப்யூச்சர்லாம் செக்யூர் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இந்த நம்ம பார்த்தோம் நேற்று இந்த வெனிசுவேலாவில் பாருங்கள், எர்த்குவேக் வருது. எர்த்குவேக்லாம் பாருங்கள், அது ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அவ்வளோ நல்ல வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ரைட். எல்லாம் நல்ல காரியங்கள் தான். இதெல்லாம் நான் தேவையில்லைன்னு சொல்லலை, தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ரைட். நல்ல வீடு முக்கியம்தான். ரைட். நல்ல வருமானம் சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் நல்லது. ரைட். நான் தப்பே கிடையாது. நானே சேர்த்து வைக்கிறேன். நானே இதுக்கு எனக்கும் கர்த்தர் வீட்டு கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ரைட். ஆனால் என்னுடைய எதிர்காலம் இதை வச்சு தான் நினைக்கக்கூடாது. என் எதிர்காலம் வந்து கர்த்தரை வச்சு. என் வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி வந்து இந்த வீடு இல்லை. என் வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி பேங்க்கில் வச்சுருக்கிற பணம் கிடையாது. வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி தேவன், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய உண்மை, அவருடைய இரக்கம், அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பு. இதுதான் என் வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி. பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர்னா, தனக்குத்தானே கொஞ்சம் கூட உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு காக்கை குஞ்சுக்கு கூட கர்த்தர் ஆகாரம் கொடுக்குறார். இப்போ ஒரு காக்கை குஞ்சு, நீங்கள் ஒரு சிங்கத்தை பாருங்கள், ஒரு காக்கை குஞ்சை பாருங்கள். ஒரு சிங்கத்து பக்கத்தில் அந்த காக்கை குஞ்சை நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு பொருட்டாகவே தெரியாது நம்மளுக்கு, இல்லையா? இந்த ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மெஜஸ்டிக் லயன், கம்பீரமான ஒரு சிங்கம், பயமுறுத்துகிற மிரட்டுகிற ஒரு ஜீவன், பலமுள்ள ஒரு ராஜ கம்பீரமுள்ள ஒரு மிருகம். அது பக்கத்தில் இத்தினூண்டா ஒன்றத்தையும் செய்ய முடியாமல், ரைட், கொஞ்சம் கூட பலன் இல்லாமல், ரைட், எண்ணத்தையும் செய்ய முடியாத ஒரு இத்தினூண்டு பறவை. ஆனால் கர்த்தர் பாருங்கள் எப்படிப்பட்டவர். கர்த்தர் வந்து அந்த சிங்கத்துக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத அந்த காக்கை குஞ்சுக்கு கூட கர்த்தர் தான் ஆகாரம் கொடுக்குறார். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த இத்தினூண்டு பறவையை கூட கர்த்தர் நினைக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, அந்த காக்கை பார், அந்த பறவைகளை பார். ரே, அதால் என்ன செய்ய முடியும்? வேலை பார்க்க முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? சேர்த்து வைக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு ஜீவராசிகள். அவைகளுக்கே கர்த்தர் வந்து டெய்லி சாப்பாடு கொடுக்குறார். டெய்லி அவைகளை குறித்து கர்த்தர் நினைக்கிறார். சங்கீதம் 145க்கு போங்க. சங்கீதம் 145. Hallelujah to Jesus. பாருங்கள், 15ஆம் வசனத்தை பார்ப்போம். எல்லா ஜீவன்களின் கண்களும், எல்லா ஜீவன்கள்னால் மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள், பட்சிகள், எல்லா மச்சங்கள், மீன்கள், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். பாருங்கள், டெய்லி கர்த்தர் இந்த வேலையை பார்க்குறார். ரைட். ஏன்னா அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. நீங்கள் இதை பைபிளில் பார்க்கலாம். அவர் படைச்சார். ரைட். இந்த மிருகம், இந்த மனிதன்,
இவங்க எனக்கு வேணும், இந்த மனிதன் எனக்கு வேணும், இந்த பெண் இந்த ஆண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். அதே போல் இந்த மிருகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த மிருகங்களையும் உருவாக்கியிருக்கிறார். அவர் உருவாக்குனதுனால அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் படைத்தேன், நான் தாங்குவேன் கர்த்தர் சொல்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் தான் படைத்த அந்த பிராணிகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவைகளுடைய அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால் அவைகளுக்கு அவர் மெனக்கட்டு ஆகாரம் கொடுக்குற வேலையை டெய்லி பார்க்குறார். அல்லேலூயா. இந்த பாயிண்ட் எடுத்து தான் ஆண்டவராகிய இயேசு அங்கே மத்தேயில நம்மோடு கூட பேசுகிறார். இது இந்த கர்த்தருடைய இந்த செயல்பாட்டை நம்ம முதல்ல அறிஞ்சுக்கணும். அறிஞ்சிட்டு இப்போ அதை கம்பேர் பண்ணுறார். அதை வச்சு நம்ம ஒரு காரியத்தை யோசிக்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் அருமையாக சொல்கிறார் பாருங்க. 26 மறுபடியும் வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அதைத்தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறார், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதை ஒவ்வொரு மனுஷனும் கேட்கணும். இந்த கேள்விக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் பதில் தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கர்த்தர் கேட்குறாரு பாருங்க, அவைகளை பார்க்கிலும், இந்த பட்சிகளை பார்க்கிலும், இந்த பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. நீங்கள் யார்? விசேஷித்தவர்கள். இங்கிலீஷ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா மோர் வேல்யூபிள். ஒரு காரியத்துக்கு வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ தங்கத்துக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குது. இன்றைக்கி 1 கிராமுக்கு இந்த விலை அப்படின்னு ஒரு மதிப்பிட்டு அந்த மதிப்பை விலையாக நிர்ணயிக்கிறாங்க இல்லையா? நம்ம பார்க்குறோம் டெய்லி கோல்டு ரேட்டு. நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட்டு வந்துடும். மக்களும் இதை குறிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. கோல்டு காசு கம்மியாச்சுன்னா சரி வாங்கி வச்சுக்குவோம், காசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சரி அதை சேல் பண்ணலாம். இப்படிலாம் அந்த வர்த்தகத்து ரீதியில் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, சேர்த்து வைக்கணுன்ற ஒரு ரீதியில் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, சும்மா வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ஒரு மதிப்பை பொறுத்து நம்ம அதெல்லாம் செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு மிருகத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நாளைக்கு மட்டன் வீட்டில் செய்யணும்னா மட்டன் கடைக்கு போகிறீங்க, 1 கிலோவுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு வச்சுருக்கிறான். அதே மாதிரி ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு வச்சுருக்கிறான் இல்லையா? அது அந்த ஆட்டுடைய மதிப்பு. ஒரு கோழி கறி அப்படின்னா அந்த ஒரு கோழி, ஒரு முழு கோழி வாங்கினீங்கன்னா அந்த கோழிக்கு ஒரு விலை, இல்லை 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு விலை அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ கார் வாங்கினோம்னா ஒரு காருக்கு இந்த விலை. சின்ன சைஸு கார்னால் இந்த விலை. ஒரு செடான் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை, இல்லை ஒரு எஸ்யூவி அப்படின்னா அதுக்கு இன்னொரு விலை, ஒரு லக்ஸரி கார் அப்படின்னா அதுக்கு இன்னொரு விலை. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் அதில் இருக்கிற அந்த வசதிகள், அதோடைய பவர், அந்த மாதிரி காரியங்களெல்லாம் வச்சு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. அது அந்த காருடைய மதிப்பு. இப்படி ஜீவராசிகளுக்கு கூட மதிப்பு இருக்குது. கர்த்தர் படைத்த ஜீவராசிகள்லையே அதிக மதிப்புள்ள ஒரு ஜீவராசி யார்? மனிதன். பாருங்கள், மனுஷன் சாகக்கூடாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் பறவைகள், மிருகங்களெல்லாம் பலியாக செலுத்தும்படி பழைய ஏற்பாட்டில் கட்டளை கொடுத்தார். மனிதனுடைய பாவத்தை எடுத்து அந்த மிருகங்கள், அந்த பறவைகள் மீது கர்த்தர் வச்சுட்டு மனுஷன் சாக வேண்டிய இடத்துல அந்த மிருகங்கள் சாகடிக்கப்பட்டது இல்லையா? பழைய ஏற்பாட்டில் அந்த போதனை உங்களுக்கு என்ன காமிக்குது? அந்த பலிகள் ஒரு காரியத்தை காமிக்குது. என்ன காமிக்குது தெரியுமா? கர்த்தருக்கு மனுஷன்தான் முக்கியம். மனிதன் அந்த மிருகங்களை காட்டிலும் விலையேற பெற்றவன். அந்த மிருகம் தப்பு பண்ணலதான், அந்த மிருகம் இன்னசென்ட். ஆனால் இந்த மனுஷன் சாக வேண்டிய இடத்துல அந்த மிருகம் சாகலாம். ஏன்னா அந்த மிருகத்தை காட்டிலும் இந்த மனிதன் பல மடங்கு மதிப்புள்ளவன், விசேஷித்தவன், விலையேற பெற்றவன். பைபிளில் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்குது பாருங்கள். சொல்ல பார்ப்பேன், அது என்னங்க இந்த பழைய ஏற்பாட்டில் பலின்னு போட்டிருக்காங்க, என்ன இந்த பலி அந்த பலி இன்னொரு பலி
ரைட். அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. அதிலெல்லாம் ஞானம் இருக்குதுங்க. ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒரு அளவில்லாத ஞானம் இருக்குது. படிக்க படிக்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பழைய ஏற்பாட்டிலலாம் உதாசீனப்படுத்திடாதீங்க. பழைய ஏற்பாடு புரிஞ்சால் தான் புதிய ஏற்பாடு உங்களுக்கு வழங்கும். பழைய ஏற்பாடு நீங்கள் நல்லா கற்றுக்க தான் இயேசுவுடைய போதனைகளே உங்களுக்கு ஒழுங்காக வழங்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் உங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா, கர்த்தருடைய பார்வையில் மனிதன் விலையேற பெற்றவன். கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைக்கிறாரு, மிருகங்களை படைக்கிறார், மச்சங்களை படைக்கிறார், பறவைகளை படைக்கிறார். படைச்சிட்டு மனுஷனை படைக்கும்போது என்ன சொல்கிறார்? நம்முடைய சாயல்லையும் நம்முடைய ரூபத்திலையும் மனுஷனை படைப்போம். அப்போ மனிதன் என்பவன் ஏதோ ஒரு மிருகம், ஒரு பெட்டு கிடையாது. இன்னொருத்தருடைய தேவைக்காக படைக்கப்பட்டவன் இல்லை மனிதன். கர்த்தர் தனக்கு ஒரு குடும்பம் வேண்டும், தனக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று விரும்பி மனிதனை தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் ஒரு பிள்ளையாக உருவாக்கினார். இப்போ மிருகங்கள்லாம் பாருங்கள், மனுஷனுடைய தேவைக்காக படைக்கப்பட்டது. கர்த்தருடைய விருப்பம், ப்ளஷர், ரைட், அவரை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் மிருகங்கள் படைக்கிறார். அதே மாதிரி மனுஷனை சந்தோஷப்படுத்தும் விதத்தில், மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும் விதத்தில் மிருகங்களை உருவாக்குறார். ஹல்லேலூயா. ஆனால் மனிதன் கர்த்தரை பிரியப்படுத்தும் விதத்தில் கர்த்தருடைய குடும்பத்தானாக, கர்த்தருடைய பிள்ளையாக உருவாக்கப்பட்டவன். மனிதன் எவ்வளவு விலையேற பெற்றவன் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து அங்கே சிலுவையிலே மரித்து தன்னுடைய இரத்தத்தை இந்த மனிதனுக்காக கர்த்தர் சிந்தினார். ஒரு காரியத்தோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்காக செலுத்தப்படுகிற அந்த விலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ தங்கத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி ஒரு கிராமுக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்தோம்னா அதோடைய மதிப்பை நம்ம சொல்லிடலாம். ரைட். அப்போ மனிதன் மீட்கப்படுவதற்கான விலைக்கிரியம் என்ன? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை காட்டிலும் விலையேறப்பெற்ற ஒரு காரியம் எந்த இடத்துலையும் கிடையாது. வானத்திலையும் கிடையாது, பூமியிலும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. ரைட். அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற காரியத்தை மனிதனை மீட்கும்படி கர்த்தர் செலுத்தினார். யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பெற்றவர்கள், மதிப்பிட முடியாதவர்கள், பிரைஸ்லெஸ். விலையே சொல்ல முடியாது, அவ்வளவு விலையேறப்பெற்றது. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, பிரைஸ்லெஸ். நம்ம மனுஷனை ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம். அநேக நேரங்களில் ஏதோ மிருகத்துக்கு சமமானவன் போல் நினைக்கிறோம். சில நேரத்தில் மிருகத்தை காட்டிலும் கேவலமாக இருக்கான்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஒரு சிலரோட நடவடிக்கை கூட அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், கர்த்தர் எப்படி பார்க்குறாரு மனிதனை? என் பிள்ளை விலையேற பெற்றவன், ப்ரைஸ்லெஸ். பாருங்கள், ஆண்டவராக இயேசு பூமியில் வாழும்போது அவர் பல அற்புதங்களை செஞ்சார். அதில் ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனை விடுவிப்பது. அதில் பாருங்கள், அவனுக்குள்ளே ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இருக்குது, அட் அ டைம் இருந்துச்சு. அப்போ அவனை விடுவிக்கணும்னு ஆண்டவராக இயேசு விரும்புகிறார். அப்போ அந்த பிசாசுகள் உள்ளே இருந்து கேட்குது, எங்களை விரட்ட போகிறீங்க, சரி விரட்டினீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பன்னிகள்லாம், அத்தனை பன்னிகள் இருக்குது, ஒரு 2000 பன்னிகளுக்கு மேலே இருக்குது. ரைட். அப்போ அவைகளுக்குள்ளே போக எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அந்த பிசாசுகள் கேட்குது. அந்த பிசாசுகள்லாம் அந்த பன்னிகளுக்குள்ளே போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு ஆண்டவராக இயேசுக்கு தெரியும். எல்லாம் அட் அ டைம் செத்து போகும்ன்றது ஆண்டவராக இயேசுக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படி அந்த பிசாசுகள் கேட்டபோது ஆண்டவராக இயேசு யோசிக்க கூட இல்லை, ஒரு கன்சுமற்ற நேரம் தான், உடனே சொல்கிறாரு, இம்மீடியட்டாக சொல்கிறாரு, போ அப்படின்றாரு. ஏன்? இந்த பிசாசை பிடிச்ச, அந்த லேகியோன் பிசாசை பிடிச்ச அந்த மனிதன் அந்த 2000 மிருகங்களை காட்டிலும் விலையேற பெற்றவன். இந்த மனுஷனை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிசாசு பிடிச்ச பையன், பைத்தியக்கார மாதிரி சுற்றி திரியிறான், உடம்புல ஒட்டு துணி இல்லாமல், சிமெட்ரி, கிரேவியார்டு, அங்கே போய் உக்காந்துருக்குறான் பாருங்க, கல்லறைகளில். கல்லறை தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே போய் வாழ்கிறான். அந்த கல்லறைகள் மத்தியில் தான் வசிக்கிறான்.
அது மட்டும் இல்லை, உடம்பை அறுத்துக்கிட்டு ரைட் காட்டுத்தனமாக கத்திக்கிட்டு அங்கிட்டு போகிறவங்களெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இவனால் ஊருக்கு பிரச்சனை, இவனை வச்சு ஊருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவன் குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவனை வச்சு எந்த வருமானமும் கிடையாது, எந்த நல்லதும் கிடையாது, யாருக்குமே பிரயோஜனப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ரைட். ஒருவேளை இவன் செத்து போனால் கூட யாரும் பெருசாக ஒன்றும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளோ இவனை வச்சு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு, அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பலவீனமான சூழ்நிலையில் யாருக்கும் நயா பைசாவுக்கு பிரயோஜனமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஆளு கூட கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவன். அவனுக்கு முன்பாக இந்த 2000 மிருகங்கள் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் சிந்திக்க கூட இல்லை. கேட்குது அது, அந்த பிசாசுகள்லாம் நாங்கள் அங்கே அந்த அந்த மிருகங்களுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஓகே போ அப்படின்றார். எனக்கு இவன் தான் வேணும். யார்? அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தான் அந்த மனுஷன் தான் எனக்கு வேணும். கர்த்தருக்கு மனிதன் முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களை குறித்து யோசிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு கூட இரத்த உடன்படிக்கை உள்ள உடன்படிக்கை மக்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையில் மகா விசேஷித்தவர்கள். யூ ஆர் ப்ரைஸ்லெஸ். உங்களுக்கு விலையை நிர்ணயிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப விலையேற பெற்றவர்கள். உங்களுக்காக கர்த்தர் என்னன்னாலும் செய்வார். மனுஷனுக்காகத்தானே கர்த்தர் வானத்தை விட்டு பூமிக்கு வந்தார், நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி தானே. அதனால தான் ஏசப்பா கேட்குறாரு, ஒரு சாதாரண அவ்வளவா மதிப்பில்லாத ஒரு சின்ன பறவைகளுக்கே கர்த்தர் பார்த்து பார்த்து செய்கிறாரே, அவருடைய பிள்ளை நீ, அவருடைய உடன்படிக்கையின் மகள் நீ, கர்த்தருடைய நினைவில் எப்போதும் இருக்கிறவன் நீ. உனக்காக கர்த்தர் என்னெல்லாம் செய்வார். உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? துணிமணி கொடுக்க மாட்டாரா? உன் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை குறிச்செல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் நம்ம இன்னும் அதிகமாக தியானிப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த வசனங்கள், பேசின அந்த காரியங்கள்லாம் அப்படியே தொடர்ந்து தியானிங்க. ஜெபத்தோடு அந்த காரியங்களை, நம்ம பார்த்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிங்க. அவைகளை குறித்து ஜெபிச்சு கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. ரைட். இந்த மெசேஜ்லாம் திரும்ப திரும்ப போட்டு கேட்கணும். கேட்டு இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். ரைட். அப்படி ட்ரெயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, விசுவாசம் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும், வாழ்க்கையில் பெருத்த நன்மைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. சரி, இந்த போதனை நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், அனுப்பிச்சி வைங்க இந்த வீடியோலாம். அவங்களும் கேட்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.